உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம நிறைய கார் பார்த்துருப்போம். பிஎன்டபிள்யூ காரு, பென்ஸு, ஜாகுவார் இது மாதிரி கார்லாம் பார்த்தீங்கன்னா மேலே விண்டோ இருக்கும். எது மேலே இது மாதிரி இருக்கும். ஆட்டோ இது மாதிரி மேலே இருக்குதுங்க. இந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணுறது பார்க்க செம்ம டிசைனாக இருக்குதுங்க. ஆட்டோ எவ்வளோ லவ் பண்ணுறது இப்போ தெரிஞ்சுங்க. அதில் ஷீட்டில் பயங்கரமாக இருக்குது. அண்ணன் செம்மையாக ஆட்டோவை மெயின்டைன் பண்ணுறாரு. இது பார்த்தாது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அந்த ஸ்பீக்கரு, ஃபேன் எல்லாம் அழகாக வச்சுருக்காரு. இங்கே பாருங்க டேப்பு உள்ள சாங்ஸ் தான் செம்மையாக வச்சுருக்காரு. அதுதாங்க செம்மையாக இந்த ஆட்டோ சூப்பராக வச்சுருக்காருங்க. அண்ணன் எப்படி சொல்கிறது, ஒரு லவ் பண்ணுறாரு ஆட்டோ பயங்கரமாக. அங்கே வாட்டர் இருக்குது, பிளேஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ ஒரு தொழில் நேசிக்கணுன்ட்டு இதை பார்த்தாலும் தெரியலையாங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஓகே, என்ன ஒன்று என் ஒய்ஃப் தான் வந்து ஆட்டோவில் போகணும்னு சொன்னாங்க. ஏன்டா பஸ்லேயே போகலாமாடா நான் சொன்னேன். இல்லை ஆட்டோவில் போகலாம், டிராஃபிக் பயங்கரமாக இருக்குனாங்க. எனக்கு வேறு கை வேறு கொஞ்சம் ஃப்ராக்சராக இருக்குது. அதனால் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் முடியாது. அதனால் சரி ஆட்டோ புக் பண்ணுமான்னு நானும் சொல்லிட்டேன். ஓகே, சாங்ஸ் பயங்கரமாக இருந்துங்க. அந்த சாங்ஸுக்கு என்ன மேடமுக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு வேறு. நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துன்னு ஜாலியாக அப்படியே ஆட்டோவில் டைம் பாஸ் பண்ணின்னு அப்படியே வந்துங்க. என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டேறாங்க. ஏன்னா அவ்வளோ தூக்கம் மேடமுக்கு. சுற்றி ஆட்டோ சூப்பராக இருக்குதுங்க, பார்த்துன்னே இருக்கலாம். ஏன் பிடிச்ச ரெட் கலரு என் மான்ஷாக்குன்னு தெரியும். பாருங்களேன், சொல்லும் போது திரும்பி பார்த்துட்டேன் அவ்வளோ. ஏன்னா ரெட் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுற்றி பாருங்களேன், சீட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சுங்க, சரவணா ஸ்டோரு. இதான் இப்போ சரவணா ஸ்டோரு வந்தாச்சு. கொஞ்சம் டிராஃபிக் பயங்கரமாக தான் இருக்குது. ஓகே, மேடம் வந்து ஜிபே பண்ண போகிறாங்க இப்போ அமௌண்ட்டை. சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஓகேங்க, ஆட்டோவை பற்றி பயங்கரமாக பேசினே இருக்கலாம். அந்த அண்ணன் கூட ஜாலியாக தான் பேசினேன். என்ன ஒன்றுனா போகிற போக்கில் பார்த்தா இந்த ஆட்டோ நானே வாங்கிட்டு போகுது. எனக்கு அதாங்க தோணுது. அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வந்துச்சுங்க இந்த ஆட்டோவில் உட்காரும்போது. மேடம் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேட்டையை. இந்த பேங்கில் எடுக்கிறது, இந்த கம்பல் வாங்குறது, இந்த பர்ஃப்யூம் எடுக்கிறதுன்ட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எதனா ஒரு மூலையில் போய் நிற்க வேண்டியது தான். ஏன்னா அப்போ தான் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா அதெல்லாம் பார்த்துட்டு பில் போகிற இடத்துல போய் நம்ம நினைச்சுக்கோ, நம்ம பர்ஸ் தான் காலி ஆகிடும். நம்ம சொன்னது சிரிக்கிற இதாங்க ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே. அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பொட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்கி கொடுக்கணும் பார்க்குறேன், ஆனால் பர்ஸு கலையிடுமே. பேகு இங்கே என்ட்ரன்ஸில் கொடுத்து தாங்க போனோம். ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து பேங்கில் எடுக்குது, பொட்டு எடுக்குது, கம்பளம் எடுக்கிறதெல்லாம் போட்டு அதில் போட்டு எடுத்து போயிடுவாங்களே. அதனால் இங்கே வந்து பேக் கொடுத்து போனோம். எல்லா ஷாப்பிங்லும் அப்படி தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் பேக் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல தான், கூட்டம் அள்ளுது தான். இது வந்து ஹாலிடே இல்லை, இது பார்த்திங்கன்னா நார்மல் டே தான். அப்போயே பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது கூட்டம். ஒரு ஷாப்லேயும் பயங்கரமாக கூட்டம் தாங்க. சரி, நம்மளுக்கு பசிக்குது, எனக்கு கடை பார்த்தாச்சு. மேம் வேறு சொன்னேன் அவங்ககிட்ட பசிக்குதுன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மேடம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி சமோசா தான் வாங்கிறதுக்கு. சமோசா வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சூடாக இருந்தது. மேடமெல்லாம் பிடிக்க முடியல, பிடின்றாங்க. அதை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் இன்னொரு ஷாப்பிங் போயாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா மேடம் உடனே பொருள் எடுத்துட்டாங்க. அவங்க தேவையான பொருள் எடுத்தோடனே பில் போட போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களா அங்கே இருக்காங்க மேடம் பில் போடுற கவுண்டரில். அவ்வளோதாங்க, இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது இதாக தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு ஷாப்பில் பில் வந்துச்சு பாரு.